தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இப்போ மக்கள் ஒரு தத்தளித்து பயந்து வாழ்கிறது மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா உலகத்தில் எந்த வியாதி எந்த ரூபத்தில் எப்படி வருதுன்னுங்கிறது கண்டுபிடிக்க முடியலை. அது நம்ம ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டோம்னா இன்னொன்று வந்துடுது, அதுக்கு மருந்து சாப்பிட்டா அடுத்தது வந்துடுது. அப்படி ஒன்றுக்கு ஒன்று மேலே தான் போயிட்டுருக்கா தவிர அந்த நோய்கள் குறைஞ்சி கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. எதனால் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை, நம்ம சாப்பிட்ற ஆரோக்கியமான உணவுகள் கிடையாது. மக்கள் பார்க்க ஆசைப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் பல நோய்களை பரப்பி விட்டுருது. இது மாதிரி பல வகையிலையும் மக்கள் ரொம்ப வாங்கி சாப்பிட்றாங்க. அது நோயை தாங்க முடியாமல் தத்தளித்து வாழ்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறது, இந்த நோயிலேருந்து எப்படா நம்ம தப்பிக்க போகிறோங்கிற ஒரு பயமும் வந்துருச்சு மக்களுக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இனிமேல் இதுவரையும் எப்படி போனாலும் பரவாயில்ல, இனிமேல் வாழ்கிறக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழலாம், எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத நம்ம கடைப்பிடிச்சிக்கிறணும். ஓரளவுக்கு எல்லா காய்கறிலேருந்து அரிசிலேருந்து எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட் ஆயிடுச்சு, எல்லாத்துலேயுமே கலப்படம் ஆயிடுச்சு. அதனால அதிலேருந்து நம்ம தப்பிக்கணும். எல்லா வகையிலையும் கலப்படம் ஆயிடுச்சு. போட்டு சாப்பிட்ற உப்புலேருந்து மஞ்சத்தூள்லேருந்து எல்லா பொருள்களையும் கலப்படம் ஆயிடுச்சு. அதனால நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம அதில் தப்பிக்கணும்னா ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க நம்ம கற்றுக்கிறோம். அதனால் என்ன செய்யலாம்னா, நம்ம நம்மளோட திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்கிற நம்ம முயற்சி பண்ணோம்னா, நமக்கு கீழே உள்ளவங்க பரவாயில்லடா, இந்த சூழ்நிலையும் இவர் இப்படி இருக்காங்களே, இவங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்காங்க, நம்ம ஓரளவுக்கு அவங்க செய்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம், அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்குருவோம், அவங்க இருக்கிற மாதிரி நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இருந்துக்கிட்டோம்னா நம்ம கை கால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்மளோட உடம்பை நம்ம காப்பாற்றிக்கிற முடியும் அப்படிங்கிறது நமக்கு கீழே உள்ளவங்க நினைப்பாங்க. நம்ம ஆரோக்கியத்தை நம்ம இழக்க ஆரம்பித்தோம்னா நம்ம கீழே உள்ளவங்க நம்மளோட கீழே போயிடுவாங்க. அந்த திறமையை நம்ம தான் அவங்களுக்கு வளர்த்து விடணும். நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துட்டு நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம பாதுகாக்க நினச்சோம்னா நமக்கு கீழே உள்ள மக்கள் சரி பரவாயில்லை, நம்மளை பார்த்து அவங்க ஓரளவுக்கு திருந்தி வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்மளால் நமக்கு கீழே உள்ள மக்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நல்லது செய்ய முயற்சி பண்ணுவோம். அதையும் தாண்டி அந்த முயற்சி அவங்க ஏற்றுக்கலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. எதுக்காக வேண்டி அவங்க அப்படி செய்கிறாங்க நம்ம இப்படி செய்கிறாங்கன்னு நம்ம இருக்க முடியாது. நம்ம நம்பிக்கையை நம்ம இழந்து விடக்கூடாது. நம்ம நம்பிக்கையை நம்ம தைரியத்தை இருந்தோம்னா 10 பேரில் 2 பேர்னாலும் நம்மளை பார்த்து திருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. உலகம் மோசமாக போகலை, மக்கள்கள் பல வகையிலையும் நோய் பரப்புகிற பொருட்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலேயும் குறை சொல்ல முடியாது. நம்மளும் போய் அதை வாங்கி ஆசைக்கு சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிறதுக்கு யோசித்து சாப்பிடணும். ரொம்ப யோசித்து சாப்பிட்றாப்புல. ஒரு இடத்துல போய் சாப்பிட்ணும்னா ரொம்ப யோசித்து சாப்பிட்றாப்புல. சாப்பிட்டா எந்த இது வந்துடுதோ அது வந்துடுதோ, அப்படி இந்த நோய் பரவிடுதோ அந்த நோய் பரவிடுதோ அப்படின்னு பல வகையில் யோசித்து சாப்பிட்றாப்புல இருக்குது. அவள் எப்படி தான் இருந்தாலும் கூட அவர் கடை வச்சுருக்கார கடைக்காரருக்கு விற்பனை ஆயிடுது. அவர் ஒரு வழியில் அந்த கடைக்கு சரக்கு செஞ்சு போடுறவங்க அவங்களுக்கு விற்பனை ஆயிடுது. அதை வாங்கி வியாபாரம் பண்ணுறவருக்கு அவருக்கு விற்பனை ஆயிடுது. அதை சாப்பிட்டு வர்ற மக்கள் தான் தத்தளிக்குது. அதுதான் அங்கே உள்ள உண்மை. அது சாப்பிட்றோம். ஏன்னா அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு சாப்பிடாம இருக்க முடியாது, எப்படியும் சாப்பிட தான் தோணும். நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோமே, ஒரு நேரம் சாப்பிட்றதுல என்ன அப்படின்னு நினச்சி வாங்கி சாப்பிட்றோம். அதனால் பல பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருது, உடம்புல பல நோய்களை பரப்பி விட்டுருது. அதை சாப்பிட்றது நேரத்தில் சந்தோஷமாக சாப்பிட்றோம், ஆனால் அனுபவிக்கிற நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம். அது தாங்க முடியாமல், தொந்தரவு தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பல முயற்சிகள் செய்கிறோம். சில பேர் தப்பிக்கவும் முடியுது, சில பேர் தப்பிக்க முடியாமையும் போயிடுது. இது பெரிய கொடுமையாக இருக்குது.
இந்த நினச்சி பார்த்தாவே ரொம்ப வேதனையாக இருக்குது. காயிலையும் பிஞ்சிலையும் போகுது, பூவுலேயும் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த நிலமை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நமக்கே மனசு வேதனையாக இருக்குது. இருக்கிற மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா வாழணும், நோய் நொடி இல்லாமல் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் வணக்கம்.